நாங்க பானிபூரி சாப்பிட போறோம். பை பை சொல்றா முட்டை முட்டியா. இன்னைக்கு நான் வேல்விழி அப்பா 3 பேர் ஒரு சின்ன ஷாப்பிங் தான் போறோம். போயிடலாமா? இது நீ அந்த இந்த சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு நீ சின்ன பிள்ளை இல்லடா, பெரிய பிள்ளை ஆயிட்ட. சரியா? போ ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ் வாங்குவோம். போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தானே. இது வேண்டாண்ணே. சரி ஓடியா. இந்த மாதிரி ஆகுமா? வச்சுக்க, கையில் வச்சுக்க, அவங்ககிட்ட கொண்டு போ. அங்கே வேற எதுவும் இது வேற பிடிச்சிருந்தா மாற்றி வாங்கிக்கலாம். உனக்கும் ஒன்று தான் இரு, உனக்கும் அதே போதுமாடா. உனக்கு என்ன தோணுதோ வாங்கிக்க. பயப்படுறா நாளைக்கு இல்லை. ஆமாம். உன் பேர் சொல்லு, பேர் சொல்லு. பயப்படுறா. இது ரொம்ப பெருசா இருக்கே சங்கரி. பேசாம அதிலே 3 எடுத்துருவோமா ஒரே மாதிரி? ஏன்னா திடீர்னு உனக்கு இப்படி சண்டை போட்டு எனக்கு வேணும்னு தூக்கிட்டு போயிருவியா? எப்படி தூக்கிட்டு போ? தூக்கி கேட்டு. குட் கேர்ள். சரி ஆமாம், அது இன்னைக்கு வேண்டாம். அது நீ பெரிய ஸ்கூல் போகும்போது வாங்கிடுவோம். சரியா? இப்போ அது வாங்குவோம். கேட்டா நீங்கள் அதே 3 தந்துடுங்க. அதுவும் நீ பெரிய ஸ்கூலுக்கு போனால் தான் அது வாங்கணும். சரியா? அடுத்த வருஷம் போயிடுவல்ல. அடுத்த வாட்டி வாங்கி தரணும் எனக்கும். இந்த வாட்டி வேணுமா? சரி பார்ப்போமே. டேய் மொட்டை மொட்டை எங்கே இரு? நீ இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கவா? சரி ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவள் என்னது கேட்கா? சைக்கிள் வேண்டாம், ஆ வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே. உனக்கு ஸ்நாக்ஸ் போய் பாருமா. இது வேணுமா? அதான் வீட்டில் சொம்பு இருக்குல்லடா. எது தேவையோ அதை பாருங்க. அது வேணுமா? அது என்னதுன்னு சொல்லி நான் வாங்கி தரேன். சரி அது என்னதுன்னு சொல்லி நான் வாங்கி தரேன். நீ தொடாத, நீ வெண்டாயிரம். சரி இது தொடாதவா. ஆமாடா, நாளைக்குள்ள 2 கூட்டு மொத்தம். ஒரு கூட்டு காய் வீட்டில் இருக்கு. அந்த காய் பச்சை கலரில், அதுக்கு பேர் நூல்கோலா ஏதோ ஒரு பேர். அது வாங்கியாச்சு. சரியா? இப்போ 100 கூட்டு காய் வாங்கிட்டு வருவானே. ஓகே. அது என்ன காய்மா? ஆ முட்டைக்கோஸ் தெரியுமா? கரெக்டாக கண்டுபிடிச்சா முட்டைக்கோஸ்னு. கரெக்டாக சொல்லி கொடுக்காமலே சொல்லிட்டா பேரு. தெரியுமா? ஆ இது என்னது? அப்படி சூப்பர். இதை பாரு, கையில் வச்சு பாரு. என்னது? ஆ அதான் அது என்னது? இஞ்சி. இஞ்சி. ஆமா, இதுவும் தெரியுமா? அப்புறம் கத்தரிக்காய் நம்ம அதிகமாக வாங்க மாட்டோம்ல. சரி சரி, கத்திரிக்காய் எடு. குட்டி குட்டி கத்திரிக்காய் எடு. ஒரு 5-6 கத்திரிக்காய் இருந்தால் போதும். போதும் ரொம்ப பெரிய கத்திரிக்காய் எடுக்காத. போதும். சரி கத்திரிக்காய் அடுத்து வேறு என்ன வாங்கணும்? என்னக்கலாம்? இதுதான், இந்த காய் தான் வீட்டில் கிடக்கு. ஆமாம், சவுசோ குட்டி சவுசோ ஒன்று எடு. சாம்பாருக்குள்ளே போடலாம். குட்டி இருக்கையிலே குட்டியை பார்த்து எடு.
அது பெருசுடா. ஏய் அது பெருசு, கீழே போட்டுறாத, புனி பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குட்டியா இருந்தது. ம் சரி எடுத்து போட்டுக்க சாம்பாருக்கு தான். ஒரு ஒரு 2 பீட்ரூட் கூட்டலாம். ஸ்கூலுக்கு பீட்ரூட்டு, ஸ்கூலுக்கு ஒரு கூட்டு வீட்டில் இருக்குடா. பீட்ரூட்டா? ஆ சின்னதாக 2, இது ஸ்கூலுக்கு போதும். ம் ஆ எடுத்து போடு. இப்போ 2-3 பீன்ஸு. ஆ போதும். அடுத்து கூட்டுக்காய் எடுத்துக்கல. கூட்டுக்கு பீட்ரூட் இல்லை, நாளைக்கு வந்து அங்கே ஒரு பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும். ம் வெண்டைக்காய் வேண்டாம், வெண்டைக்காய் பழசு மாதிரி இருக்குது. இங்கே இல்லை, வேறு எல்லா காயும் இருக்கண்டா. சரி வெண்டைக்காய் எடுக்கியா? சரி வெண்டைக்காய் எடு. பூண்டு வேண்டாண்டா மொட்டை மண்டியா, பூண்டு இருக்குது. வா வெண்டைக்காய் பிறகு. சரி நான் இருக்கிறேன். டேடி எப்படி பார்த்து எடுக்கிறீங்க? சின்னதாக பார்த்து எடுக்கிறது, உடைச்சு வாங்கினா எல்லாத்தையும் போடாதீங்க. எல்லா வீட்டுக்கு போய் உங்களுக்கு திட்டு விடும் அம்மாட்ட, ஒழுங்கா பார்த்துவாங்களேண்ணா. எப்போ அதான் வாங்குவீங்க? ஏன்னா போன வாட்டி வாங்கிட்டு வந்தது தான் ஒன்றுமே அப்படி இல்லை. போதுமா டேடி? என்னம்மா எவ்வளோ கேளு வாங்கல. அவங்க தான் வாங்கலாம். எவ்வளோ கேளு. முட்டை மாட்டேன் போதும் நினைக்கிட்டேன். இல்லை 2 கூட்டு தான் போட்டு போதும், அவ்வளோதான். இடப்பட கொடுத்துரு. சரி இந்த காய்கறி பர்ச்சேசிங் முடிஞ்சுட்டேன். எதுக்கு இந்த கடைக்கு வரோம்? ரேட்டு கம்மியாக இருக்கணும், இந்த கடைக்கு வருவோம். டேடி இங்கே தான் வருவேன், இன்னொரு கடைக்கும் போவேன், அதிகமாக இங்கே தான் வருவேன். சரி காய்கறி பர்ச்சேசிங் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து எங்கே? அதானே எனக்கு துணி எடுக்கணும் மட்டும் மறந்துடும் உங்களுக்கு. யோசிச்சு பாப்பி தானே. சரி வா போகலாம். முட்டை அங்கே போரு, கண்ணாடியில் ஒரு ஆளுக்கு. யார்? அக்கா. நான் இல்லையா? சரி வா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏதோ 2 கலர் ரேட்டரா உனக்கு பிடிச்ச மாதிரி போதும். இல்லை ஏதாவது 2 எடுப்போம். ஏக்கு அளவுலன்னு பார்த்துட்டு எடு. என்ன எடுத்துடு. இன்னொன்று ஓகேவா? போதும் அவ்வளோதான். இது 2 எக்ஸல் தானே? சரிடா சரிடா சரிடா. அது சரிமா பார்ப்போமா? சரிமா சரிமா வாங்கிடுவோமா? அப்போ அக்கட்ட இருக்கு. ஓகே. கொஞ்சம் தான், ஒரே கலர் தான் போடணும். ரெண்டு தான் சேரும். இப்போ 40 லூஸ் ஆகிட்டு. டேடி லூஸ். டேடி வந்து பெரிய சைஸாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டேடி சின்ன பையன் மாதிரி கொஞ்சம் ஒல்லியாகிட்டேன். அப்படிலாம் இல்லை பாரு, 4 கிலோ குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்குதான். சரிங்க, எப்போ அளவு குறைஞ்ச மாதிரி தெரியல. 62 கிலோ. சீக்கிரம் வந்துடுவேன். சரி வாங்க வாங்க. 40 லூஸாக இருக்குடா. டேடி ரொம்ப சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன். போதும். சரி பரவாயில்ல, எதுக்கு 40 வாங்குவோம். ரொம்பலாம் ஒன்றுதான் இல்லைண்ணா. சரி விடு, கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி ஆகணும். ஒரு பக்கம் நீ உனக்கு நான் அண்ணன்றாங்களோ? அப்படியா? சரி சொல்லட்டும், பார்த்துருவோம். அந்தளவுக்கு 62 கிலோன்னா அப்படி வந்துடும்டா. 62 கிலோ வாங்க. இல்லை உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. நீங்கள் தான்
இல்லையா ஸ்டீல் பெட்டியில் இருக்க பாரு காலையில் எடுத்து ஒரு லாஸ்ட் ஷர்ட்டை இது இந்த கலர் தான் போச்சு 36 38 பூரா அதில் தான் தெரியுது வரவங்க பூரா அதுக்கு கவர் நல்ல கலராக இருக்குன்னா தூக்குற பூரா அதை எடுக்கணும். ஆமாம் இது நாங்கள் மஞ்சளை எடுக்க மாட்டோம். இப்போ என்னன்னா வீட்டில் எல்லாம் மஞ்சள் கலர் சேலம் மஞ்சள் கலர் எல்லாம் தனித்தனியாக அப்போ அதுக்கு வேணும் செட்டிங் கேட்பாங்கல்ல. கரெக்டாக ஒன்று ஒவ்வொரு கடையில் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ உங்கள் டிஷர்ட்டுக்கு தான் வரேன். டிஷர்ட் பேண்ட்டு அங்கே எடுத்து வருவேன். இங்கே எடுத்துருக்கோம். அது எல்லாம் இந்த மீட்டிங் டைத்தில் பொங்கல்லாம் ஒன்றா சேர்ந்து வெவ்வேறு இடத்துல எடுத்தாங்க. சரி அது எல்லா பக்கம் வரதானே சயின்ஸ் அதெல்லாம் கண்டுக்கூடாது. தண்ணி தான் எடுக்கும். ம் இருக்கா பாரு. டாடி உங்கள் சைஸ்க்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எடுக்காட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் அப்புறம் குழந்தைட்டு எடுப்பீங்க. ஆஹா ஒரே கலரில் தான் எடுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரே கலரில் தான் எடுக்கணும். சங்கரி ஆ ஓகே கேளுங்க. ஓகே தான். ம் ரைட் அங்கே முடிஞ்சு கீழே விட்டாங்க. ஷாப்பிங் வரேன்ட்டு கடைசியில் பானிபூரி அங்கே வச்சுட்டியல்ல. ம் ரொம்படியா பானிபூரி வாங்கியாச்சு. போ வாங்க போ. ஏம்மா ஸ்பூன் இருக்கா? ஆ ஸ்பூன் உள்ளே இருக்கா? ஸ்பூன் உள்ளே இருக்குடா. என்ன இருக்கு பாரு. ம் அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சா? அப்படி என்னதெல்லாம் என்ன வந்துருக்கீங்க? அப்பா எங்க? காய்ச்சல் அடிச்சுச்சோம்மா. நாங்க வந்து டாடிக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சுமா ம் சட்டை எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை 42 ம் 60 எவ்வளவு சொல்லி இருந்துச்சு. அது வந்து டாடிக்கு கொஞ்சம் லூசா இருந்துச்சு. அடுத்து ஏதோ 60 40 ஏதோ எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப லூசா இருக்கு. ஒருவேளை ரெண்டு பேரையும் டாடியும் என்னையும் யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு அண்ணன் நினைப்பாங்க. டாடி எப்படி உங்க டேடிக்கு அவ்வளோ ஆ அப்பா ம் பானிபூரி எங்க ஊர்ல கையில எதுக்கு முதல்ல பிச்சிட்டாங்க. யார் கையே? அம்மா ஆமா அப்படி சொல்றாங்க. அது சட்டை கூட கொஞ்சம் லூசா தானே இருக்கு. அதோட கொஞ்சம் எப்படி? சின்னதாங்க. எப்படி எப்படி சிவசங்கரிக்கு தம்பி மாதிரி இருக்குமோ உங்களை பார்த்தா? அண்ணனா? இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க இல்லை. சரி ஆ அப்புறம் 62 கிலோ வந்தேன்னா நம்ம ரெண்டும் நடந்து போனோம்னா யார் உங்க தம்பியான்னு கேட்பாங்க, இல்லைன்னா உங்க மூத்த பிள்ளையான்னு கேட்பாங்க, அப்போ நான் பக்கத்தில் போனேன்னு எப்படி சொல்லுவாங்க? உங்க பாட்டியான்னு கேட்பாங்க என்கிட்ட. ஆளை பாருங்களேன். சரி முடிச்சுட்டு சொன்னால கையில வீழ்ச்சிட்டேன். யாரு வேல்வெளி கையிலையா? ஆமா பைக்ல இருந்து உண்மையில எப்படி மீச்சனே எனக்கு தெரியல. அவ சொல்றா மீச்சிட்டேன்னு. எனக்கு மீச்ச மாதிரி அழுதுட்டா. அப்புறம் அதான் பாஸ் பண்ணிட்டு வந்தோம். எல்லாத்துலயும் ஸ்பூன் இருக்குடா. சரி நீ வச்சு விடுப்போம். நாங்க பானிபூரி சாப்பிட போறோம். பாய் பாய் சொல்றா மொட்டை மட்டியா. பாய் சொல்ல மாட்டேன்.